யூ ஆர் ஏஜிங் லைக் எ வைன். 2 நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு வயசாகி போயிட்டே இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தர் சிரிச்சுட்டே சொன்னார், சார் வயசாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆஹ் நம்ம வயசாக ஆக நம்மளோட வேல்யூ, நம்மளோட குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, வைன் எப்படி அதோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு எதை வச்சு சொல்லுவாங்க, அதோட ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா, அது எத்தனை வருஷம் பழமையானது. அதே மாதிரி நம்ம ஏஜ் கூடுது அப்படின்னு பார்க்குறத விட, நம்மளோட நாலேஜையும், நம்மளோட குவாலிட்டியையும், நம்மளோட வேல்யூவையும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னோன்னா, நம்ம அந்த ஏஜ் அப்படிங்கிற அந்த நம்பரை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யுவர் ஏஜிங் லைக் எ வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே யோசிங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, உங்களோட குவாலிட்டி, உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை பண்ணுங்கள். அது வருஷம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களோட வேல்யூ, உங்களோட சந்தோஷமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு இருங்க. தேங்க்யூ ஸோ மச். வயசாகலை, வயசானாலும் அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? அந்த டைலாக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.